ஐயே அப்படி இருந்தாலும் தொடாதடி, ஒரு ஆம்பளைங்களை தொடக்கூடாது. என்ன தொடக்கூடாதா? ஆமா, ஆண்கள் என்ன தொட்டா எனக்கு பிடிக்காதுடி. ஆண்கள் தொட்டா பிடிக்காது. நீங்க ஆண்கள்னா உங்களுக்கு பிடிக்காது. நீ ஆனா பெண்ணா? நானும் லேடிஸ் தாங்க. அப்படிதான் நீ சொல்லலாம். இருந்த போதிலும் அம்மா நான் யார், பெயரானது என்ன? என்னுடைய பெயரோ அந்தரங்க மாதர் மெச்சிட சுண்டிர வடிவழகி மச்ச வெளியலை குச்சமில்லா ரூபி என்று புகழ் படைத்திட்ட என் பெயரோ மங்கை சந்திரலோச்சனி. சந்திரலோச்சனை? ஆமா. எங்க அம்மா மங்கை சந்திரலோச்சனை சொல்றீங்க? ஏன் சந்திரலோச்சனை என்று பெயர்? உங்களுக்கு ஏன் இந்த பெயர்? அம்மா, தாயே, நான் பிறக்கும் பொழுது இந்த இரவிலே ஒளி வீசுகிறாரே வானத்தில் சந்திரன். அவர் யாரு? யாரு? வெற்றிமதி சந்திரன். அந்த சந்திரனுடைய ஒளி பிரகாசம் போல தகதகாது என்று நான் பிறந்த காரணத்தினால் என் தாயும் தந்தையும் எனக்கு சந்திரலோச்சனை என்று பெயர் வைத்தார்கள். தகவென்று மின்னீங்களா? ஏங்க மேலே இருக்கக்கூடிய சந்திரனை போல தக தக தகன்னு மின்றன்னு சொல்றீங்க. அப்படி என் பெயர் சந்திரலோச்சனையாக நான் இருந்தாலும் நான் யாரையும் ஆளையிட்டவள். எனக்கு காலாகாலத்தில் திருமணமும் ஆகிவிட்டது. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமா. அவர் எப்பேற்பட்டவர்? எப்படிப்பட்டவர்? அழகு வாய்ந்தவர். சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஓடி நான் மாட்டேன். எனக்கு வெக்கமா இருக்குடி. வெக்கப்படாதீ, நானும் பொம்மளதான் சொல்றதுக்கு. ஏண்டி ஒரு கட்டி கணனுடைய பேரை பெரிய வாயால சொல்லட்டும். வாயால சொல்லு, திரும்பி கொலையால சொல்லு. அது இல்லடி, கட்டிய கணவனுடைய பேரை கற்புடைய மாதர் யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சொன்ன கட்டிய கணவனுடைய பெயரை கற்புடைய மாதர்கள் சொல்ல மாட்டாங்கடி. யாருமே சொல்ல மாட்டாங்களா? ஆமா, அவங்க சொல்ல மாட்டாங்க. நீ சொல்லலாம், சொல்லு. அப்ப நான் யாரு? யாரு? எப்படியாவா? அதே தபசாரியா, தாசியா, இல்ல பஸ் ஸ்டாண்ட் அந்த பக்கம் 5-10 வாங்கிட்டு திரியறவளா, இல்ல லாட்ஜ் பக்கம் போறவளா, இல்ல அந்த பாலத்துக்கு நின்னவளா, இல்ல அங்க பைபாஸ் ரோட்ல நின்னவளா? கரெக்ட்டா பார்த்து சொல்றேன். எங்கங்க போனாலும் அதெல்லாம் கரெக்ட்டா சொல்றேன். போட்டு முந்தானிய 1000 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் போட்டு கொடுத்தா கண்டவனுக்கு போற பொம்பளை நினைச்சுக்கிறாங்க. ஆமா, மத்தவங்க எல்லாம் சாக்கு போய் போட்டுக்குவா. போடுவாங்க. வா அப்படியே பாரு, வண்டியிலே வச்சிருக்கா டிக்கிலேயே. என்ன சாக்கா? ஆமாடா. தாவா சரிங்கண்ணா அப்படின்னு. ஏண்டி என் புருஷன் பேரை சொன்னா அப்படியே சர்க்கரை பந்தலை தேன் மாதிரி விழுந்தால் எவ்வளவு ஒரு தித்திப்பாக இருக்கும். அது போல இருக்குடி என் மனசு. ரொம்ப அழகு வாய்ந்துருவாரு புருஷன். எங்க கட்டிய கணவனுடைய அழகு இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. ஒரு கணவனை இப்படி புகழ்ந்து பேசுறீங்களே, என் கூட்டுக்காராட்ட அழகு யாருமே கிடையாது. ஒரு கணவனை இப்படி புகழ்ந்து பேசி எந்த பெண்மணியை நான் பார்த்ததில்ல. ஒரு கட்டிய கணவனை இப்படி புகழ்ந்து தள்ளுறீங்களே, அப்பேற்பட்ட அழகு வாய்ந்த உங்க கணவர் யாருங்க? உங்களுடைய கணவர் பெயரை கேட்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். பேர் சொல்லிவிட்டா பாரு. பேரு உங்க புருஷன் பேரு என்னங்கிறீங்க? இப்படியே கூப்பிடுவாங்க. அப்படி அந்த பேர் அப்படிங்கிறிய ஒரு தூரமா இருந்து கூப்பிட்டா எப்படி அந்த பேரை சொல்லி கூப்பிடுவேன்? அப்படி கூப்பிட்டா திரும்புவாரா? இப்படி கூப்பிட்டா எங்க திரும்புவான்? அம்மா, என் மன்னவர் யாரு? யாரு சொல்லட்டுமா?
அம்மா சொல்லுங்க. என்னை கல்யாணம் செய்த கணவர் அந்த அழகு வாய்ந்தவர்னு சொல்றியே, அந்த அழகு வாய்ந்தவர் யாரு? நான் சொன்னா நீயே அப்படி ஆச்சரியப்படுபடி. என்னங்க சொல்றீங்க? அந்த மன்மதனுக்கு எவ்வளவு அழகு? 32. எங்க வீட்டுக்காரருக்கு அதை விட 1 மடங்கு அழகு அதிகம். எத்தனை? 64. 64? பின்ன 34? என்ன வயசு 64ங்கறியா? வயசு இல்லடி, அழகு 1 மடங்கே அதிகம். ஒரு அழகு அதிகம் கிடையாது. அப்படியே சாமி 32 64 அல்லவா? அப்படிப்பட்ட அழகு படைத்த என் கணவர் யாரு தெரியுமா? அம்மா, கேகை நாட்டு மகேஸ்வரி நகரத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய கணவரோ தும்சிங்காசூரன். அந்த பீத்தலைனா எங்க வீட்டுக்கார அப்படி சொல்லாத. ஏங்க எப்படிங்க அவரை கல்யாணம் பண்ணீங்க? மொத்த கொடுத்தா வாயில கிழிஞ்சிக்காது உங்களுக்கு? எங்க வீட்டுக்கு அவருடைய அழகான அழகுக்கும் அவருடைய மனசான மனசுக்கும் தகுதியான பெண்ணா என்ன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ரைட்டுங்க ரைட்டுங்க. அவர் அழகே அப்படி இருக்குதுன்னா அவன் வச்சிருக்கிற நல்ல உரல கட்டையாட்டம் மனசு. மனசு அம்மா, அவரை திருமணமான செய்து நாங்கள் சுகபோகமாக வாழ்ந்தாலும் நீ எதுக்கடி வந்திருக்கேன் தலை பிச்சுக்கிறீ? ஒரு பிரச்சனை ஆகி போச்சுங்க. வாழ்க்கை பண்டி உங்க புரசை எங்க வீட்டுக்காரரு. ஐயோ சாமி, ஆச்சு. ஐயோ போச்சிடா. ஐயோ சொல்லுடி, ஏடி இப்படி பண்றீங்க? எங்க வீட்டுக்காரரு எங்கடி? ஐயோ உங்க புரச வண்டியில ஐயோ என்ன ஆச்சு சொல்லுடி சீக்கிரமா. உங்க புரச வரும்போது வண்டியில ஐயோ ஐயோ நாதா. ஐயோ போறாரோ தெரியப்பா. ஐயா எங்க வீட்டுக்காருக்கு என்னமோ ஆச்சரிய கதை. என்ன திடீரெங்க ரங்கநாதோட தலை கை எல்லாரும் கை கொடுத்துருக்கோ. அண்ணா எங்க நாளைக்கு வேற வீட்டுக்காரர் சொல்லுனா சீக்கிரமா. புரச வண்டியில. ஐயோ சீக்கிரம் சொல்லு. வண்டி வச்சு கூட்டிட்டு வர சொன்னாரு. நீ வந்துட்டு இருக்கிறாரு, வா போலாம். மூஞ்சி முகரையும் பாரு. ஏண்டி இன்னும் நான் அந்த அக்கா கிட்ட சண்டைக்கே போயிருப்பேன். ஐயா என் வீட்டுக்காரர் கூப்பிட்டாரு. சரியா இந்நேரத்துக்கு பாரு, எதுக்குன்னு தெரியல. எல்லாம் வாடி போலாம். வா சொல்றேன். என்னங்க